ஹலோ மீட் மிஸ் மித்துனது நான் தான். மீரா மித்துனோட வீடியோ வந்து ஒன்று ரீசெண்டாக போட்டிருந்தேன், ட்ரால் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அதை பார்த்துருந்தீங்க, நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி மீரா மித்துன் வீடியோஸ்லாம் கிடச்சா நீங்கள் ட்ரால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். அதுக்கு அவங்க வீடியோ ரெகுலராக போடணுமே, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2-3 வீடியோ கண்ணில் சிக்கிச்சு. அதில் ஒரு வீடியோவை சும்மா பார்த்து ரியாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. சும்மா ஜாலியாக ஃப்ரீயாக பாருங்கள். வீடியோ பார்க்க போகலாமா? How much we worked for the past 3 years to stop the entire destruction. 3 வருஷமாக வந்து ஒரு டிஸ்ட்ரக்ஷனை வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது என்ன டிஸ்ட்ரக்ஷன், என்ன ஏது அப்படிங்கிறது தான் இந்த வீட்டில் கொஞ்சம் இந்த வீடியோவில் வீட்டிலங்கிறேன், அவங்க வீட்டுக்கு நான் எதுக்கு போகணும், ஐயோ, இந்த வீடியோவில் கொஞ்சம் நம்ம எலாபரேட்டடாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்க போகலாம். And roll it over again and forming a new era. அண்ட் ரோல் இட் ஓவர் அகைன் அண்ட் ஃபார்மிங் அ நியூ எராவா? அப்படி நீங்கள் என்னத்தை டெய்லி ரோல் பண்ணுறீங்க? புரிஞ்சவனுக்கு புரியும். And how many people were involved in this, sacrificing their own lifestyle. And எனக்கு புரியல, அது நீங்கள் தான் சொல்லணும். 3 வருஷமாக நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமான்னு கேட்குறீங்க, நீங்கள் தான் சொல்லணும். எத்தனை பேர் இன்வால்வ்னு தெரியுமான்னு கேட்குறீங்க, நீங்கள் தான் சொல்லணும். எத்தனை பேர் அவங்க லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க, நீங்கள் தான் சொல்லணும். எங்கள் கிட்ட கேட்டால் எங்களுக்கு என்னங்க தெரியும்? நீங்கள் சொன்னாலே எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதில் திடீர்னு எடுத்தாப்புல வைவா கொஸ்டின்ஸ் தான். பெரிய மேடம் அப்படியே ஃபுல்லாக வைவா கொஸ்டின்ஸ் கேட்டு மார்க் போட்டு தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. பேசுங்க, டக்குன்னு கண்டென்ட்டை சொல்லுங்கள். And their own lives and who all were involved in it for getting where we are today. இவங்க வந்து ஒரு டிஸ்ட்ரக்ஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்காக 3 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. ஆனால் இவங்களோட உழைப்பெல்லாம் சுரண்டி இவங்களோட லைஃப் ஸ்டைலெல்லாம் இவங்க வந்து விட்டு கொடுத்துட்டாங்க. ஆப்போசிட்டில் இருக்கவங்க இவங்க வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. அப்போ போய் தோத்துட்டு வந்திருக்கீங்க. அதை சொல்கிறக்கு தான் இப்படி பெரிய வீடியோவாக்க. மக்களே நான் தோத்துட்டேன், அவ்வளோதான், வரட்டா, ஐ லவ் யூ மணி. And I see all of them, the same bad people or the same ugly people. We did it for the public. We did it for the... I see all of them the same bad people. நீங்கள் பப்ளிக்காக பண்ணீங்களா? அவங்க பேட் பீப்புள் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுறத பப்ளிக்காக பண்ணுறீங்களா? யாருங்கிறத வாயை திறந்து சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும். நீங்கள் இன்னும் எக்ஸ்போஸே பண்ணல. பப்ளிக்காக முதல்ல நீங்கள் என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்கள். People, and we did it for the public. And I see on social media like nothing has happened. All of them are enjoying the perks of new era. என்ன இப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. சோஷியல் மீடியாவில் எதுவுமே நடக்காத மாதிரி நீங்களே இருக்கீங்க அப்படின்னா ஏதாச்சும் நடந்தால் தானே நாங்களாம் ஏதாச்சும் பண்ண முடியும். என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சால் தானேங்க. இப்போது இந்த கிப்லி எஃபெக்ட் இருக்குது, அதை பார்க்குறோமா, அது ஒரு எல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க, ஏதாச்சும் ட்ரால் பண்ணுறாங்க, இல்லை நம்மளும் அந்த எஃபெக்டை ட்ரை பண்ணுறோம். ஸோ ஏதாச்சும் ஒரு நடந்தால் அது ஹேப்பனிங்காக இருக்க போகுது. என்ன மேடம்க்கு ஏதோ நடக்குதான் அப்படியே நம்ம சோஷியல் மீடியாலலாம் ஐயோ வேர் இஸ் மீரா மிதுனை கண்டுபிடிச்சி எங்களுக்கு கொடுங்க, எங்களோட மிகப்பெரிய பொக்கிசமே வேணாங்க, டென்ஷன் ஆக்கிக்கிட்டு. This is first point. I think it is the field, be it fashion or be it movies. என்னது எனக்கு புரியல. ஐ திங்க் இட் இஸ் த ஃபீல்டா? ஃபேஷனா, மூவிஸா? அந்த ஃபீல்டுக்கும் இப்போ நீங்கள் சொல்ல போகிற விஷயத்துக்கு என்ன சம்மந்தம்? ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? இப்போ நீங்கள் பேசுகிறக்கும் அதை எடுத்து நான் ட்ரால் பண்ணுறக்கும் என் வீடியோவை இவங்க பார்க்குறக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? இந்த உலகத்தில் எதுக்குமே சம்மந்தம் இல்லை. அதனால் அது ஃப்ரீயாக விட்டுரும். அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிட்டு போட்டோம். Like for example, they chose me for the past 2 years to work on this. Work on what? புரியுதா உங்களுக்கு? What is the matter that you say? Then only we can understand. We also see you are saying something very big but no matter coming out. What is this? 2 வருஷமா என்ன ஒர்க் பண்ணீங்க? 2 வருஷமா ஆளே காணாமல் போயிட்டீங்களே, அதான் எனக்கு டவுட். அப்படி என்ன நீங்கள் ஒர்க் பண்ணீங்க சொல்லுங்க. Because I know it's gonna get over. After that I thought I'll get back, because anytime I get back I have huge whatever. Nothing huge. Whatever you say, no huge. Understand please. What I'm trying to say is, வெளியே என்னமோ இந்த மாதிரி என்னது எப்படி தெரியுமா சொல்கிறாங்க, ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் வெளியே வந்தால் எனக்கு இருக்க ஹியூஜ் ஃபேன் பேஸுக்கு ஐ கேன் கேட். அப்போ எப்பா செம 2 வருஷம் அடி உதம் மிதிலாம் வாங்கினதுக்கப்புறமும் So they chose me because chose me பெரிய எலைட் அதாவது இங்கிலீஷும் தே சோஸ் மீ அதோட புரியுது. சூஸ்னா ப்ரெசென்ட்டு, சோஸ்னா பாஸ்ட் டென்ஸ்னு புரியுது. சோஸ் மீ அது வேண்டாங்க ப்ளீஸுங்க. almost like major part of karma was done on me by the industry and the fashion. இப்போ தான் புரியுது. ஆனால் அதையும் முழுசாக சொல்ல, உங்கள் மேலே தான் எல்லாம் கர்மாவும் அவங்க பண்ணாங்களா? பெரிய மேடம் இங்கே பாருங்கள், உங்களை வெட்டி வச்சு குருமா கூட பண்ண முடியாது. இந்த கர்மாவெல்லாம் உங்கள் பக்கம் திருப்பினாங்கன்னு கண்டதையும் உலகிட்டு இருக்காதிங்க. அப்படி என்ன நீங்கள் பண்ணினீங்க அவங்க கர்மா உங்கள் பக்கம் திருப்பி? தட் யூ சே வாட் இஸ் த மேட்டர்? வாட் இஸ் த மேட்டர்? அதை விட்டு புட்டு டோன்ட் சே லோடா ப்ளீஸ். டென்ஷன் ஆகுது எனக்கு, நானே ஏதோ உளர ஆரம்பிச்சிட்டேனே. Like using my face, and people have watched that, and the karmas has been transmitted, and then the world was destroying and many things.
யூசிங் ஹர் ஃபேஸ், கர்மா டிரான்ஸ்மிட்டட், வேர்ல்டு டெஸ்ட்ராய்டு, கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் நிறையா படிக்குமோ. என்னமோ டிரான்ஸ்மிட்டுங்கிறீங்க, உங்களோட மூஞ்சியை யூஸ் பண்ணி ஏதோ ஏலியன்ஸு அலிகேட்டருங்கிறீங்க, அவுட்டர் ஸ்பேஸுங்கிறீங்க, ஏதோ டிரான்ஸ்மிட்டட் கர்மாங்கிறீங்க, வேர்ல்டே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுங்கிறீங்க. விட்டா இந்த அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு கர்த்தாவே நான் தாங்குவோம். அந்த கதரெல்லாம் கேட்கறதுக்கு நான் ரெடியாக இல்லை. என்ன சொல்லுதுன்னு டக்குன்னு பார்த்து முடிச்சுட்டு வீடியோ முடிச்சிடுவோம். And I see everybody are like, okay, the world has stopped to destroy and we got into new era and all are enjoying the perks of the new era and as well. The world is got to just என்னங்க என்னென்னமோ இது புரியுது உங்களுக்கு ஏதாச்சும்? நான் என்ன சொல்கிறேன், இப்போது இந்த வேர்ல்டே வந்து டெஸ்ட்ராய் ஆகிருச்சு. இப்போ வந்து ஒரு நியூ எரா உருவாகிருக்கு. இந்த நியூ எராவை எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. இப்படி சம்மந்தமே இல்லாமல் கான்டெக்ஸ்ட் வெளியே நான் பேசினாலே நான் என்ன பேசுகிறேங்கிறது அந்த வேர்ட்ஸ் புரியும், அந்த மீனிங் புரியாது. ஆனால் நீங்கள் வேர்ட்ஸ் முதற்கொண்டு எங்களுக்கு வேண்டாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. ஆல்ரெடி வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குதுங்க. இதில் நீங்கள் வேறு ஏங்க படுத்துறீங்க? Are gonna of course take some time to recover and get to their lifestyle and standard. That is another thing. ஸோ இப்போ மேடம் வந்து அந்த டிஸ்ட்ரக்ஷன்லாம் காப்பாற்றி அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க லைஃப் ஸ்டைல் பறிக்கப்பட்டிருக்கு. அவங்க லைஃப் ஸ்டைலில் மறுபடியும் அவங்க ஒர்க் ஆன் பண்ணி அந்த லைஃப் ஸ்டைல்லாம் கோப்பப் பண்ணி ஒரு காலத்தில் மேலே வந்துடுவாங்க. மோட்டிவேஷனல் வீடியோ வாங்க இது. இந்த மோட்டிவேஷனல் வீடியோவில் நாங்கள் நம்ப மாட்டோம். சிவதர்ஷினி, பிலீவ் யுவர் செல்ஃப், அதுதான் எங்களுக்கு வேணும். Yes, why I was chosen is the major part of karma was done on me. நீங்கள் உங்களை சூஸ் பண்ணனால தான் அந்த மேஜர் பார்ட் ஆஃப் கர்மாவை உங்கள் மேலே திணிச்சிருக்காங்க. உங்கள் மேஜர் பார்ட் ஆஃப் கர்மாவை உங்கள் மேலே திணிச்சனால நீங்கள் சூஸ் பண்ணப்படல. உங்களுக்கு புரியுதா கிளாரிட்டி? நீங்கள் ஏதோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த ஒர்க்கு பிடிக்காம தான் அந்த கர்மாவை உங்கள் பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க. அந்த கர்மாவை திருப்பி விட்டனால நீங்கள் போய் ஒர்க் பண்ணல. அதனால உங்களை யாரும் சூஸ் பண்ண, முதல்ல உங்களை யார் சூஸ் பண்ணா? கடவுள் பெரிய காட் சோசன் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி கடவுள் குழந்தை ஏங்க நீங்கள். But still I am like somewhere way forward than any. பெரிய பிக் டாஸ் கெட் அந்த என்னது, அந்த பாட்டு வேறு டக்குன்னு வர மாட்டேங்குது. ட்ரெண்ட் செட்டார் அந்த மாதிரி ரேப்பர் தான் மேடம் of y'all. But again these people are trying to dump on public. அது மட்டும்தான் புரிஞ்சுது. ஓகே, நெக்ஸ்ட் வாட் மேட்ரு டெல். ஐ எம் கதறிஃபையிங். டெல் வாட் ஹேப்பன்ட். தட் ஒன்லி டெல் ப்ளீஸ். யூ ஆர் டெல்லிங் சம்திங் லொடலோடா, பட் வாட் ஹேப்பன்ட் யூ ஆர் நாட். தட் லாஜிக் இடிச்சிங். ப்ளீஸ் டெல் ஃபாஸ்ட் மேடம். I can see that very well. So I would request the government to make sure that Meera Mithun see that very well. ஸோ ஐ ஆப்ரேஷன் ஃபார் மீரா மிதுன் இஸ் மச் ரெக்வயர்ட். அதுதானே, கண்ணை ஆப்ரேஷன் பண்ண இப்போ கண்ணில் புறம் விழுந்துருச்சு, காசு இல்லையா, ஏதாச்சும் டொனேஷன் ஃபண்டு கிண்டு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், ஏதாச்சும் ஏற்பாடு. அதை விட்டு கவர்மெண்ட் அதை ரெக்வஸ்ட். அவர் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க மேடமா? பாப்போம் என்னத்தை கவர்மெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. So people used to wonder, oh, how did she know that? எங்களுக்கே என்னன்னு தெரியல. எங்களுக்கு ஒரே ஒரு ஒண்டர் தான். ஓ மை காட், ஒய் இஸ் மீரா மிதுன் பேக் அகேன்? இந்த ஒண்டர் மட்டும்தான். அதை விட்டு how did you know? oh my god, what is மீரா? இதை பற்றி யோசிக்கிறதுக்குலாம் அவன் வாழ்க்கையிலே போடல வச்சு பொழிச்சுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது. இதில் உட்காந்து ஓ மை காட் மீரா மிதுன் how did you know that? அப்படியே உட்காந்து யோசிச்சு நாங்கள் அப்படியே இந்த பாருமா அம்புட்டு தான் சொல்லி தொலைங்க. என்னங்க விஷயம்? How did you know this? How did you know that? How did you know that? How did you know this? இந்த வாருங்க, நீங்கள் கான்சர்ட்டுக்கு வரல, பாட்டு பாடுறதை நிப்பாட்டிட்டு விஷயத்துக்கு வாங்க ப்ளீஸ். My third eye is very much wide open from childhood. That's what. சாதாரணமாக இருக்க ரெண்டு ஐயே ஒழுங்காக திறந்து பேச முடியல. அந்த அளவுக்கு வாழ்க்கை உங்களையும் வச்சு எல்லாத்தையும் வச்சு அடிக்கிற மாதிரி சொல்கிறேன். ஆனால் அந்த வாழ்க்கையை நம்மளை வச்சு அடிக்கும் போது நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் மேடம்க்கு எக்ஸ்ட்ரா இந்த லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருந்துச்சுன்னா, இல்லை சாரி, அந்த எக்ஸாம்பிள் வந்து வேறு ஒருத்தருக்கு, ஐம் சாரி, உங்களுக்கு நான் சொல்லியிருக்கக்கூடாது. இந்த லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நான் ஒருத்தரை பார்த்து சொல்லுவேன் அப்படின்னா அது என்னோட தானிய தலைவர் டாக்டர் பிபிடி திவாகர். பிசியோதெரபி மருத்துவர்களே அப்படிம்பார்ல. ஐயோ நான் இல்லைங்க, சும்மா சாரி ஆண்டி சொல்கிறேன். அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். நீங்களாம் இல்லை. Do in Hindu families, who has third eye can see everything.
இந்த அம்மா அப்படியே மூணாவது 2 கண்ணை நீ திறந்து வீடியோ எடுத்து போடுறதுக்கே எங்களுக்குலாம் உசுறு போகுது. இதில் மூணாவது ஐயா நீ திறந்தனா எல்லாத்தையும் மூடிட்டு உட்காருங்க. மூணாவது ஐயா சொன்னேன். The karma done on me only, India will destroy for sure. I have met. ஐயோ சாரிங்க, எனக்கு கொஞ்சம் டென்ஷனான இந்த மாதிரி சவுண்ட்லாம் வரும். Last 2 years, I was in it, in clearing all of it and like, you know, getting the world back. என்ன ஐயோ ராமா, மறுபடியும் நான் கேட்பேன். வாட் இஸ் கெட்டிங் வேர்ல்டு பேக்னா ஃப்ரம் ஹூம்? வாட் ஹேப்பன் டு த வேர்ல்டு? என்ன பண்ணீங்க அந்த 2 வருஷம்? மறுபடியும் கேட்பேன். நீங்கள் மறுபடியும் எப்படியும் இப்படி வந்து மூக்கை தொட்டால் கூட பரவாயில்ல, நீங்கள் இப்படிலாம் வந்து மூக்கத்தை என்னென்னமோ பண்ணி இப்படிலாம் போய் எங்கெங்கேயோ போகிறீங்களே தவிர்த்து வாட்டுங்க. உங்களுக்கு புரியுதா? வாட் கண்டென்ட்னோ, இஃப் ஐம் சேயிங் சம்திங், ஃபஸ்ட்டு கண்டென்ட், தென் சுற்றி எலாபரேட்டிவ் எக்ஸ்பிளைனிங். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைனிங் கொஞ்சம் நோ. இந்த அம்மாவுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. And I see in new era, the same mistakes are happening again. ஐயோ வீடியோ ஆனாக இருக்கு, அதை தாண்டி எனக்கு கோவம் வருது. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரே நியூ இயராக தி க்ரூட்ஸ் நியூ இயராக மட்டும்தான். என்னை விட்டுருங்க மீனா மிதுன் ப்ளீஸ். தி க்ரூட்ஸ் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் யாரும் பார்க்கலன்னா பாருங்கள். மை ஃபேவரட் அனிமேஷன் மூவி. அதில் நியூ இயரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பாட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்கிறேன், இந்த அம்மா நியூ இயரானோடனே எனக்கு மறுபடியும் க்ரூட்ஸ் ரீவாட்ச் பண்ணும் போல் இருக்குது. Nobody is going to change until the government are announcing some very strict serious orders. என்ன மாதிரி சீரியஸ் ஆடணும்? என்ன முதல்ல நாங்கள் சேஞ்ச் பண்ணோம்? இந்த உலகம் அழியறதுக்கு முன்னாடி நாங்கள் முதல்ல எப்படி இருந்தோம் அப்படின்னு. ஐயோ பக்கத்தில் ஏதோ வைல்ட் லைஃப் சாங்சுரியில் திறந்து விட்டாங்கன்னு பதறியெல்லாம் ஓடுறாங்க. சொல்கிறேன், அந்த மாதிரி என்ன பழைய அந்த காட்டு மனிதர்கள்லேருந்து நாங்கள் அழிஞ்சிட்டு இப்போ மறுபடியும் நாங்கள் மனுஷங்களாக எவால்வ் ஆகி மறுபடியும் நாங்கள் அந்த மாதிரி தப்பு என்னமா சொல்ல வரோம்? புரியுதா உனக்கு? நீ ஏதோ ஒன்று சொல்கிறீங்க எனக்கு. ஐயோ இந்த வீடியோ பார்க்குறவங்க என் மைண்ட் செட்டில் இருந்து மட்டும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் ஏன் வளர்றேன்ட்டு. சிரிக்கிறேன் ஆனால் உள்ளுக்குள்ள அப்படி இருக்கு எனக்கு. Mainly because this field and the fashion, who should be inside, who should be outside is very. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஐயோ பிபி பேஷண்ட்ரா நான், மாத்திரை கொடுக்குறா, சுகர் மாத்திரை. பயங்கர ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கேம்மா, என்னை பேஷண்ட் ஆக்கிறாதாம்மா ப்ளீஸ். இன்னமும் இன்சைடு, இன்னமும் அவுட் சைடு, இன்னமும் ஃபேஷன், இன்னமும் மீடியா. யாரா உள்ளே இருக்கீங்க, யாரா வெளியே இருக்கீங்க? உள்ளே இருக்கவங்க வெளியே வந்து தொலைங்களேண்டா. கக்கு ஸ்கூல்லேயே உட்காந்துருக்காது 9 மணி நேரம். நீங்கள் யாரா வெளியே இருக்கீங்க, உள்ளே போய் தொலையாண்டா. இந்த அம்மா நிமிஷம் தாங்க முடியலடா. An identity crisis cannot happen hereafter, and whoever done already, they are still doing the same things. What to do? I am also asking what to do. இப்போது என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். உங்களை மாதிரி தான் நானும் பேசுகிறேன். எப்படி இருக்குது அப்படி இருக்குது தானே? அப்போ நீங்கள் பேசுனாலும் அப்படி தானே இருக்கும். கேர்ள்ஸ் நீங்கள் என்ன பண்ணாலும் அது க்யூட்டுன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. What has happened of the destruction and what we worked for 2 years and who all were involved in it. அதைத்தான் ஐயோ அதைத்தான் நானும் கேட்குறேன். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? வாட் ஹேப்பன்? வாட் ஹேப்பன்? அழகடா சிரிக்கிறார் கடவுளே. And how we got this new era and who actually gave life. ஆக்சுவலி அந்த ஒரு 5 செகண்ட் கேப் இருந்துச்சுல, அது மட்டும்தான் எங்களுக்கு புரிஞ்சுது இந்த வீடியோவில். நக்கல்யா அவனுக்கு. And recognized and felicitated for sure. பெரிய பாடி லாங்குவேஜ் முதற்கொண்டு வா ஹைலைட் வேறு லெவலுங்க. நீங்கள் உலகத்தை காப்பாற்றிருக்கீங்க. இந்த பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு இருக்கக்கூடாதா? இருக்கலாங்க, நீங்கள் பேசுங்க. பிகாஸ் தே chose you. பிகாஸ் தே chose you. நீங்கள் பேசலாங்க, பேசுங்க கேட்குறோம், பேசுங்க. Everybody are grateful at their feet till their death. Because என்னடா எனக்கு என்ன யார் யார்கிட்ட கிரேட்ஃபுல்லாக இருக்கணும்? என்ன வேர்ல்டு எண்டு, என்ன நியூ இயரா, யார் உள்ளே, யார் வெளியே, யார் மீடியா, யார் பேசன், தோம் தக்கிறதாம் தக்கிறதம் தக்கிறது இந்த கடை தத்து தக்கிறது எனக்கு பாருமா அப்படியே சந்திரமுகியாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். நான் மாறிடுவேன்ட்டேன், என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். all the lives living right now is because of all of us who have actually done this sacrifice and have gotten in, working on it. Stop. ஐயோ கடவுளே. சரி ஓகே, இதுக்கப்புறம் இப்படி என்ன மேட்ரு என்ன எதுன்னு சொல்லாது. நம்மளும் இந்த அம்மா கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிடுவோம், இல்லை நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும்.
ஓகே யூ சாக்ரிஃபைஸ் ஜயா. தேங்க்யூ ஸோ மச் மீனா மிதுன். இந்த 2 வருஷம் தேங்க்ஸ். Stopping the destruction and actually framing a new era. This is highly important. யா வெரி ஹைலி. ஆமாம், அந்த மாதிரி ஃப்ளோலையே போயிடுவோம். இல்லை நம்ம அப்புறம் அந்த அம்மா கூட சேர்ந்து ஓடிடுவோம். எதுக்கு நமக்கு வம்பு, இருக்கிற இடம் தெரியாமல் விளையாட்டு. யா ஹைலி டிஸ்ட்ரக்டிவ் திங் யூ ஹைலி இம்பார்ட்டன்ட், வெரி ஹைலி இம்பார்ட்டன்ட். யூ ஆர் பாப் த பில்டர். யூ பில்டு நியூ வேர்ல்டு, நியூ எரா. தேங்க்ஸ். ஏய் பாப் த பில்டர். அந்த கார்ட்டூன் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, போய் பார்த்துட வேண்டியது தான். This is highly important, something I want to put forth. தேங்க்யூ ஃபார் சேயிங் திஸ் பிகாஸ் இட்ஸ் வெரி ஹைலி இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி காலைல நியூஸ் பேப்பர் போட்டில், இன்றைக்கி காலைல பால் வாங்கலை, திங்கில், அது எல்லாத்தையும் விட திஸ் இஸ் வெரி ஹைலி இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ பிகாஸ் தே chose you. Because otherwise these people will be like, என்னடா இருந்திருந்தாப்புல முடிஞ்சு போச்சு. தீஸ் பீப்புள் வில் பி லைக் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. கடைசி வரைக்கும் என்ன கான்டெக்ஸ்ட், என்ன கான்டென்ட்னு ஒன்றுமே புரியல. ஆஹா, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங், அண்டர் ரேட்டட் சாங் திடீர்னு பாடுது ரேண்டமாக. பேசாம பேசுகிற கண்கள் வழி. என்ன படம்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இன்றைக்கி அதான் உங்ககிட்ட கொஸ்டின். இந்த 2 லைனை வச்சு இது என்ன படம், என்ன பாட்டு கண்டுபிடிங்க பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, கொஞ்சம் அண்டர் ரேட்டட். இதே படத்தில் வேறு 2 பாட்டு செம்ம ஃபேமஸ். ஆனால் இந்த பாட்டு கொஞ்சம் அண்டர் ரேட்டட், பட் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, டாடா பாய் சொல்லி கிளம்புறது நான் உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். இது மோர் தென் அ ட்ரால். நான் சும்மா ரியாக்ட் தான் பண்ணேன். எங்கேயாச்சும் சிரிப்பாக இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அனுப்பிச்சுடுங்க. இன்னமும் மீரா மிதுன் வீடியோஸ்லாம் வேணும்னா சொல்லுங்கள். அவங்க வீடியோ போட்டால் என் கண்ணில் ஏதாச்சும் பட்டால் நான் வந்து மறுபடியும் ரியாக்ட் பண்ணுறேன். இல்லை உங்கள் கண்ணில் ஏதாச்சும் பட்டால் எனக்கு அனுப்பிச்சுடுங்க. பிகாஸ் யூ சோஸ் மீ டு ரியாக்ட் டு மீரா மிதுன் வீடியோஸ். ஐ வில் டெஸ்ட்ராய், இல்லை இந்த வேர்ல்டு டெஸ்ட்ராய் பண்ணவங்க அவங்களோட புகழை எடுத்து சொல்லுவேன் அப்படின்ட்டு நான் சொல்ல வந்தேன். டெஸ்ட்ராய் பண்ணதை காப்பாற்றினவங்களோட புகழை அதான் சொல்ல வந்தேன். டாடா பாய். டாட்டா. ஐயோ, முதல்ல போய் மைண்ட் டீடாக்ஸ் பண்ணுண்டா இந்த வீடியோ பார்த்ததுக்கு. சை.